நித்யானந்தம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சேஷாத்ரி சுவாமிகளோட ஆசிரமத்துலதான் இருக்கோம். ஸோ நம்ம நித்யானந்த சுவாமி வந்து இவரை பத்தி பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இவருடைய ஹீலிங் பவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. இவர் வந்து ரமண மகரிஷிக்கும் முன்னாடி காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான். அந்த காலத்துல வந்து குஷ்ட நோய்க்கும் அதே மாதிரி இந்த டிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு நோய்க்கும் வந்து அந்த அளவுக்கு மருந்து கிடையாது. ஸோ அப்ப என்னன்னா அந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹீலிங் ஆவறதுக்காக இவர் கையில என்ன கிடைச்சாலும் அது எடுத்து அவங்க மேல த்ரோ பண்ணுவாராம். அதாவது தூக்கி போடுவாராம். யார் மேலெல்லாம் படுதோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஹீலிங் ஆக ஆரம்பிக்குமா. இந்த குஷ்ட நோயோ இல்லைன்னா வந்து டிபி இருந்தாலோ சரி. சில நேரங்கள்ல வந்து மாடு சாணம் தான் வந்து இருக்குதுன்னா அதையே எடுத்து அவங்க மேல அடிச்சிருக்காரு போல. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஹீலிங் பவர் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாமிஜியோட குரு உரமா சொல்லுவாங்க குப்பமால்ட்டு. அதாவது அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நேம் வந்து விபுதானந்தபுரி. ஸோ அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அம்மா வந்து நம்ம சேஷாத்ரி சுவாமிகள் கிட்ட தான் பிளஸ்ஸிங் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து கீழே இருக்கிற மண்ணை அள்ளி கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதாவது குப்பம்மாளுடைய அம்மா அவங்க கிட்ட. ஸோ இவங்க சாப்பிட்டுட்டு அந்த அந்த அதை சாப்பிட்டதுனாலதான் அவங்க கன்சீவ் ஆகி குப்பம்மாள் வந்து பிறந்திருக்காங்க. ஆக்சுவலா அதை அள்ளி கொடுக்கும்போது அப்பா வந்து பிறக்க போறான், அத அப்பனை வளர்க்கறதுக்காக அம்மா முன்னாடி பிறந்தாகணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்பன்னா அதாவது பரமசிவன் வந்து அவதாரம் எடுத்து வரப்போறாரு. அவரை ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி அம்மா பராசக்தி வந்து பிறந்தாகணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணி பிறந்ததுனாலதான் வந்து குப்பம்மாள் அவங்க. ஸோ அதே மாதிரி குப்பை அள்ளி சாப்பிட்டு பிறந்ததுனால்தான் அதுக்கப்புறம் பேர் வச்சது வந்து குப்பம்மாள் அப்படின்னு வந்து சுவாமி பேர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இயற்பெயர். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல் நேம் வந்து மாதா விபுதானந்தபுரின்னு ஸ்பிரிச்சுவல் நேம் வாங்கியிருக்காங்க அவங்க சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம். இதுதான் சாமிஜி வந்து ஷேர் பண்ண அவங்கள பத்தின ஃபீட்பேக். பரிவ்ராஜக யாத்திரை. ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.